ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபுல் ஸ்லீவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் மேம். அதாவது நம்ம எல்போவிலேருந்து மேலே எல்போவிலேருந்து இந்த மாதிரி வாட்ச் கட்டுற இடம் இருக்கலாம் மேம். இந்த இடத்துக்கு ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணால் எப்படி ஒர்க் பண்ணுன்றதை பார்க்க போகிறோம். இதை தனியாக லாஸ்ட் ஒரு கிளிப்பை கூட என்ன எப்படி ஃபுல்லாக வருன்றதை காட்டுறேன் மேம். அதுக்கு முன்னாடி நம்ம பர்ஃபெக்டாக ஷார்ட் ஸ்லீவுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மேம். அந்த மெஷர்மெண்ட்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் உங்கள் ப்ளவுஸ் அளவுக்கு தான் பண்ணுறீங்கன்னு தெரியும். ஸோ நம்ம இதோட முன்னாடி இந்த ஷார்ட் ஸ்லீவ் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணணும், முன்னாடி டீப் எப்படி கட் பண்ணணுன்றதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன் மேம். அதுலேருந்து எடுத்திங்கனாலே போதும், நம்ம ஈஸியாக பண்ணிட முடியும். அதே மாதிரி நமக்கு ஃபுல் ஸ்லீவுன்றப்ப இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃபுல் லென்த் கண்டுபிடிக்கும் போது குறைஞ்சது இந்த லென்த் வந்து 25 இன்ச்சாவது நமக்கு வேணும். இப்போ நார்மலாக நீங்கள் இப்படி போட்டு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் நமக்கு 25 இன்ச் வராது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் ப்ரௌன் ஷீட் இப்படி தான் நம்ம இருக்குது. உங்கள் ப்ரௌன் ஷீட்டை இப்படி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுக்கோங்க. முன்னாடி இதுக்கு மாதிரி நான் நல்ல பக்கத்தை உள்ளே போட்டுக்கிறேன், ஏன்னா நம்ம கெட்ட பக்கத்தில் தானே வரைவோம். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்படி உள்ளே கூடி இப்படி மடிங்க. இப்படி மடித்தோம் அப்படின்னா நமக்கு லென்த் அதிகமாக கிடைக்கும். எப்படி மடிச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? நான் இப்படி மடிச்சிருக்கேன், இப்படி மடிக்காமல் இப்படி மடிச்சிருக்கேன். அதே மாதிரி எல்லா ஷார்ப் எட்ஜஸையும் கரெக்டாக எடுத்து விட்டுக்கிறேன். ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிடுங்க. ஏன்னா நமக்கு ஃபுல் ஸ்லீவ்ன்றப்ப லென்த் அதிகமாக வேணுமா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு லென்த் அதிகமாக வரும். இந்த ஷார்ப் எட்ஜஸையும் நல்லா ஷார்ப் ஆக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸி மேம், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. உங்கள் ஃபுல் லென்த் எவ்வளோன்றதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட் ஸ்லீவ் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம ஈஸியாக மெஷர்மெண்ட் எடுக்கலாம். நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி எனக்கு அளக்கும் போது எக்ஸாக்டாக 19 இன்ச் வந்துச்சு மேம். எங்கன்னா அப்படின்னா அந்த வாட்ச் கட்டுற இடம் வரைக்கும் நம்ம இங்கே வரைக்கும் தான் நம்ம போடுவோம். ஸோ இங்கே வரைக்கும் எனக்கு மேலே எல்போவில் இருந்து மொத்தம் எத்தனை இன்ச் வந்திருக்கு? 19 இன்ச்சஸ் வந்திருக்கு. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு லென்த்து மட்டும் 19 இன்ச்சுன்றதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கேருந்து நார்மலாக வச்சு 19 இன்ச் இங்கே மேம் இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இங்கேக்குள்ள ஒரே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். இங்கேக்குள்ள ஜஸ்ட்டு சின்னதாக ஒரே ஒரு மார்க்கிங், அவ்வளோதான். இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, முன்னாடியே ஷார்ட் ஸ்லீவ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஷார்ட் ஸ்லீவோட ஷார்ப்பான பார்ட் இங்கே இருக்கா, இன்னொரு ஷார்ப்பான பார்ட் இங்கே இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்படியே வச்சு வரைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நார்மலாக வரைஞ்சிட்டு லென்த் அப்படியே கனெக்ட் பண்ணால் ஈஸியாக முடிஞ்சிடும். எப்படி வரைகிறேன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த ஷார்ப்பான பாட்டும் மடக்கின பாட்டும் இங்கே இருக்கா. நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிறேன். ஏன்னா மேலே வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குல்ல. ஸோ நீங்கள் மேலே இருந்துமே போடலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் மட்டும் கீழே இறக்கி வச்சுட்டு என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, மொத்தம் வந்து ஃபுல் லென்த் வந்து எனக்கு 19 மேம். ஆனால் என்னோட இந்த ரவுண்டு மாற போகிறது இல்லைல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடம் இருக்குல்ல, நம்ம கையோட இந்த இடம் வந்து மாற போகிறது இல்லை. இந்த லென்த்து மட்டும் தான் இப்போ நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடம் வந்து என்னோடய ஷார்ட் ஸ்லீவ் எடுத்தது இருக்குல்ல, நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து மார்க் பண்ணுறேன். அதாவது ஸ்லீவோட கேப் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே மேலே மார்க் பண்ணிவிட்டு இப்படி அழகாக வரைஞ்சி எடுத்துக்கோங்க. டீப் கட் பண்ணுறதெல்லாம் நம்ம அதுக்கடுத்து ஓப்பன் பண்ணி கட் பண்ணிக்கலாம் மேம். இப்போ நீங்கள் ஒரு பக்கம் வரைஞ்சிங்கன்னா, நம்ம ஃபுல் ஸ்லீவ் வரைஞ்சோம்ல, டீப் எடுக்காமல் வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அதான் நமக்கு கிடைக்கும். ஸோ நான் அதை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன். வரையும் போது எக்காரணத்தை கொண்டும் இந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்குல்ல மேம், இங்கனக்குள்ள, அதாவது நம்ம ஆம்கோலில் கண்டுபிடிச்சிருப்போம் இந்த லென்த், வளைகிற லென்த் இருக்குல்ல, இதை நீங்கள் மறக்காமல் இங்கனக்குள்ள மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளியராக தெரியுதா? இப்போ நான் எடுத்த பிறகு காமிக்கிற பாருங்களேன். ஜஸ்ட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்லீவோட கேப், இந்த கேப்பை மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே நான் எவ்வளோ இன்ச்சஸ்ன்னு சொல்லிட்டேன் மேம், 19 இன்ச்சுன்னு சொல்லிட்டேன்னா இது அப்படியே இருக்கட்டும். இங்கே இருக்குது எனக்கு 19 இன்ச்சஸ். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த இடத்தோட சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதை நம்ம வாட்ச் கட்டுவோம். இந்த இடத்துல நம்ம ப்ளவுஸ் போய் கரெக்டாக உட்கார போதும். ஸோ இந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நார்மலாக இந்த ஸ்டீல் மாதிரி இருக்கலாம் மெஷர்மெண்ட் டேப்பில், இதை வச்சு இப்படியே நீங்கள் சுற்றி தாராளமாக எடுக்கலாம். எடுத்தோம் அப்படின்னா எனக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். நான் இங்கே தான் என்னோட வைக்க போகிறேன். இங்கே ஸ்டீல் வரைக்கும் எனக்கு ரவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், சீல் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு எக்ஸாக்டாக 5.5 இன்ச் வருது. இது ஓகே. இது வந்து எனக்கு இப்போ 5.5 இன்ச் வருது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ நம்ம ப்ளவுஸ் இப்படி கையில் தானே உள்ளே கூடி தான் நம்ம எடுப்போம். அப்போ நம்ம இந்த இடம் இப்படி மடக்கி தானே உள்ள ப்ளவுஸை ஏற்றுவோம். அப்போ இந்த இடம் முதல் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம காணிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடக்கூடாதுமா. ஃபஸ்ட்டு இந்த இடம் எனக்கு எவ்வளோ இருக்குன்னா, இந்த முட்டி வந்து எனக்கு 7.5 இன்ச்சஸ் இருக்குது. நல்லா டைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டால் கூட ஒரு 7 இன்ச்சுன்னு வச்சுக்கோம். நார்மலாக லூஸாக இருந்தால் இப்படி உள்ளே போய் தானே நம்ம ப்ளவுஸ் இப்படி ஏறி இப்படி உள்ளே போவோம், இப்படி கை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அப்போ எனக்கு இந்த முட்டி எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். முதல் இதை மறந்துடக்கூடாது மேம். ஆரி ஒர்க் பண்ணும்போது இந்த மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ரொம்ப தப்பாக போயிடும். இப்போ எனக்கு வந்து ஒரு 7.5 வச்சா ஈஸியாக போகும். கொஞ்சம் டைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னா ஒரு 8 இன்ச்சு வச்சா போகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபுல் ஸ்லீவ் ஆரி ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா பண்ணிவிட்டு டெய்லர் கரெக்டாக என்ன சொல்லிடுங்க அப்படின்னா, நீங்கள் பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டில் ஆரி ஒர்க் போட்டுருங்க. போட்ட பிறகு ஏன்னா எனக்குள்ள ஒரு ஜிப் மட்டும் வச்சுருங்க. அவங்களுக்கு கை பத்தாதுன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஈஸியாக ஜிப் வச்சுப்பாங்க. எப்போ அப்படின்னா, நீங்கள் வந்து டைட்டாக அளவு எடுக்கும்போது
இந்த மாதிரி டைட்டாக எக்ஸாக்டாக 5.5 இன்ச் வச்சு அளவு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்குள்ளே ஜிப் கொடுத்தா மட்டும்தான் கை வந்து உள்ளே போகும். இல்லாட்டி கை உள்ளே ஏறவே ஏறாது மேம். நீங்கள் ஆரி ஒர்க் போட்டே வேஸ்ட்டு. இல்லை கிளைண்ட் வந்து எனக்கு லூஸாக வச்சா எனக்குள்ளே கொஞ்சம் லூஸாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க கையை மடக்க சொல்லுங்கள். இந்த முட்டி இப்படி மடக்கி இந்த முட்டியோட அளவு எவ்வளோ இருக்கும், இந்த முட்டி அப்படி ஷார்ப் அப்படி வளையல் போடுவோம் மறத்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு 7.5 இன்ச்சுக்கு போகலாம். அப்போ 7.5 இன்ச்சு வச்சுக்கலாம். நான் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லூஸாக போகிற மாதிரியே பார்த்துக்கலாம். நீங்கள் டைட்டாக வைக்கிறீங்க அப்படின்னா கிளியராக உங்கள் டெய்லர்கிட்ட சொல்லிடணுமா எனக்குள்ள ஒரு ஜிப் வச்சுருங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க வச்சுருவாங்க. ஜிப்பை இழுத்து பூட்டிக்க ஜிப்புக்கெலாம் அவங்க வந்து இட விட்டு அவங்க வச்சுப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லூஸாக வைக்க சொன்னாங்கன்னா இப்போ 7.5 இன்ச்சுனா 7.5ல் பாதி எவ்வளோ மேம்? ஒன்றுமே பாதி கண்டுபிடிக்க கஷ்டம் இல்லை. 7.5 இருக்கலாம். 7.5 டேப் இப்படி மடக்குனீங்கன்னா எனக்குள்ளே எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 3.5 வருதா? அப்போ நான் கீழே வந்து அந்த வாட்ச் கட்டுற இடத்துல இருக்க ரிஸ்ட் ரவுண்டு எவ்வளோ வைக்க போகிறேன் அப்படின்னா 3.5 வைக்க போகிறேன். லென்த்து வந்து 19 வச்சுட்டேன். இங்கே எனக்குள்ளே 3.5 வைக்கிறேன். அவ்வளோதான். இது வந்து எனக்கான லூஸான அளவு வச்சுருக்கேன் மேம். டைட்டான அளவு கிடையாது. லூஸான அளவுக்கு நான் கொடுத்துருங்க. இங்கே நான் 3.5 இருக்குல்ல, இங்கே எனக்குள்ளே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. 3.5 ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போட ஸ்லீவோட கேப் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன்ல, 3.5 மார்க் பண்ணிட்டேன். ஸ்லீவோட கேப்பு ஆம்கோல் வரைஞ்சிருக்கேன்ல, இதையும் அந்த லென்த்தையும் ஒரே ஒரு கனெக்ட் பண்ணோம்னா வேலையே முடிஞ்சு. அவ்வளோதான். பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லை மேம். இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்களேன். இங்கே இருக்கலாம் நல்லா எனக்குள்ளே இந்த இதெல்லாம் மடக்கின பிறகு இந்த ஸ்லீவோட கேப் மடக்கிருக்கீங்கல்ல, இங்கேருந்து இப்போ எதை மடக்கணும்னா இங்கேருந்து வரணும். ஸோ அப்போ இங்கே வந்து தள்ளி வச்சுட்டு நேராக ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆகுமான்ற செக் பண்ணிக்கிங்க. கனெக்ட் ஆகுமா லேஸாக கிராஸ் வீஸாக வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு கோடு போட்டு இதை ஃபுல்லாக நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். இதுதான் எனக்கு தேவையான ஃபுல் ஸ்லீவ். நல்லா டார்க்கன் பண்ணி காட்டுறேன் மேம் உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்காக. உங்களுக்கு தெரியுதா? இதுதான் நமக்கு தேவையான ஃபுல் ஸ்லீவ். எங்கே வரைஞ்சிருக்கேன்னு தெரியுதா மேம்? ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் மேம். இப்போ நிறையா செலிப்ரிட்டிஸ்லாம் ஃபுல் ஸ்லீவில் தான் வந்து ஃபுல் ஸ்லீவ்னால் இங்கேருந்து ஃபுல்லாக இந்த ஸ்லீவ் ஃபுல்லாகவே தான் அவங்க ஆரி ஒர்க் போடுவாங்க. இப்போ பாருங்கள், இது ஸ்லீவோட கேப்பு கீழே வந்துட்டு எனக்கு ரிஸ்ட்டோட ரவுண்டு முடிச்சிட்டேன். இது நீங்கள் குட்டி அங்கங்கே புட்டாஸ் குடிச்சு கூட கீழே பார்டர் நிறையா கொடுக்கலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. ஒரு ஸ்லீவ் எடுத்துகிட்டு இன்னொரு ஸ்லீவ் எப்படி எடுப்பீங்க? ஒன்றுமே கிடையாது. அப்படியே ப்ளவுஸை திருப்புறீங்க. இந்த ப்ளவுஸை இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழெலாம் வரைய தேவையில்லை மேம். இந்த ப்ளவுஸை இப்படி ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே கேப் இருக்கா, நம்ம வரைஞ்ச கேப் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்லீவ் எடுங்க. நம்மளோட ஸ்லீவில் ஒரு பக்கம் இந்தா இருக்குது. நம்மளோட ஸ்லீவில் ஒரு பக்கம் இந்தா இருக்குது. அப்படி தானே மேம்? இப்படி ஸ்லீவ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு ஏன் அட்டை வைக்கணும்னா ஈஸியாக வரையிறதுக்காக. இந்த இருக்கா மேம் ஒரு பக்கம். இங்கே எனக்குள்ளே சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த சென்டர் பாயிண்ட்டும் நம்ம மடக்கின சென்டர் பாயிண்ட்டும் ஈக்குவலாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஈக்குவலாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஜஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கிறத அப்படியே ட்ராப் பண்ணிடுங்க. இங்கே மட்டும் ட்ராப் பண்ணுங்க மேம். கீழே மடக்கி வெட்டுறதை நம்ம வெட்டிக்கலாம். இங்கே வந்து ட்ராப் பண்ணுறது மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கே வரேன் உள்ள டீப் வரைஞ்சிருக்கோம்ல, அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா உள்ள டீப் வரைஞ்சிருக்கிறதுக்கு இங்கே எனக்குள்ளே மார்க்கிங் பண்ணுறேன். எக்ஸாக்டாக அளவாக மார்க் பண்ணுங்கள் மேம். ஒவ்வொரு வட்டமும் நீங்கள் மார்க்கிங் போகும்போது வேறு வேறு மாதிரி போனீங்கன்னா அது தப்பாக போயிடும். எக்ஸாக்டாக தான் மார்க் பண்ணணும். அந்த ஸ்லீவ் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அப்போ அதை மாதிரி ஆம்கோல் கப்பும் ஒன்று கொடுத்துருங்க. ஆம்கோல் கப்னால் என்னது? இங்கே எனக்குள்ளே இப்படி லைட்டாக ஒரு கோடு மாதிரி மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நமக்கு தேவையான ஸ்லீவ் கிடச்சிருச்சு. இப்போ ஒன்றுமே கிடையாது. அப்போ அதை மாதிரியே இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்லீவை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். என்ன பண்ண போகிறேன்? ஃபஸ்ட்டு இந்த ஸ்லீவை கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கவனிங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து உள்ள டீப்புக்கெலாம் போகல, நார்மலாக இப்போ நம்ம வரைஞ்சிருக்கோம்ல அதை தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஃபுல் ஸ்லீவ் ஆர்டர் வந்தாலும் நிறைய எடுங்க மேம். ஏன்னா வந்து இதில் நிறைய அமௌண்ட் கொஞ்சம் இது பண்ண முடியும். ஒர்க்கு வந்து சிம்பிள் தான். ஆனால் நீங்கள் வந்து ஃபுல் ஸ்லீவ் எடுத்திங்கன்னா காட்டில் தான் ஒர்க் பண்ண முடியும். நம்ம ஆரி ஃப்ரேம், பாக்ஸ் ஃப்ரேமு, ரவுண்ட் ஃப்ரேம் எதுலேயுமே ஒர்க் பண்ண முடியாது. காட் இருக்குல்ல, காட் ஃபிக்ஸிங் நான் சொல்லித்தரேன். அதில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து உள்ள டீப்பெலாம் வேணாம். நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே எனக்குள்ளே ஒரு சின்ன வளைவோடு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே அடுத்து வந்து இந்த லென்த்தை வெட்டிடுறேன். இந்த இதை வெட்டியிருக்கோல, இந்த லென்த்தை வந்து ஃபஸ்ட்டு வெட்டிடுறேன். இங்கே இருந்துட்டு ஃபுல்லாக வெட்டி எடுத்துக்கிறேன். நம்ம டீப் வெட்டிட்டு போகலாம் மேம். கீழே ஸ்லீவோட கேப்புக்கு டீப் வெட்டிட்டு போகலாம். அதான் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை வெட்டி எடுங்க மேம். நான் ரொம்ப ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன் மேம். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்தீங்கனாலே போதும். இதுக்குன்னு ஒரு காமன் நேரம் இல்லாட்டி 1 hour டைம் ஒதுக்கி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ இந்த பக்கம் வெட்டி எடுத்துட்டேன். இந்த பக்கம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கம் டீப் வரைஞ்சது இருக்கலாம், இந்த டீப்பையும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி வெட்டுறேன்னு பாருங்கள். மேலேருந்து கொண்டு வந்து
டீப் கொடுக்காம எந்த ப்ளவுஸையும் ஆரி ஒர்க் போட்டுறாதீங்க மேம். தைக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ எனக்குள்ள வந்து ஸ்லைட்டாக ட்ரிம் மட்டும் பண்ணிடலாம். அந்த ஷீட் ஏடா கூட மறக்கலாம் அப்படி இருக்குது, இல்லாட்டி நார்மலாக இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு தேவையான ஃபுல் ஸ்லீவ். உங்களுக்கு தெரியுதா பார்த்தாலே நம்மளோட முழு கை, என்னோட முழு கையோட அளவு. என்னோட ஷோல்டர் இருக்கலாம், அதாவது நம்ம ப்ளவுஸில் கை இருக்குல்ல, அந்த கையிலேருந்து கீழே அந்த முட்டி வரைக்கும் இப்படி வச்சு பார்த்தேன் அப்படின்னா அந்த இடத்துல என்னோட முட்டி வரைக்கும் இருக்கிற ஃபுல் ஸ்லீவ் அளவை நான் எடுத்துட்டேன். இதுதான் நமக்கு தேவையான ஃபுல் ஸ்லீவ். ஓகேங்களா? இதே மாதிரி ஃபுல் ஸ்லீவ் பேட்டர்ன் ஒன்று போட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து போட்டு விடுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.